பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன தீனா, இந்த திருக்குர்ஆன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது. இந்த செல்வத்தை எடுத்து அனுபவம் செய்தவர்கள், இந்த செல்வத்தை எடுத்து அனுபவித்தவர்கள் எத்தனை நபர்கள்? குர்ஆன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பற்றின அந்த மகத்துவத்தை நாம் விளங்குவதற்கு மறுமை என்ற வாழ்க்கை தேவைப்படுகிறது. குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் விலகி மலக்குமார்கள் நுழைகிறார்கள். இன்றைக்கு பரக்கத்தில்ல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்முடைய வீட்டில் ஏன் அந்த கஷ்டம்? சைத்தானுடைய ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்குது. இப்போ அந்த சூழல் மாற வேண்டும் என்று சொன்னால் மலக்குமார்கள் நுழைய வேண்டும். மலக்குமார்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் திருக்குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். எனவே குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டில் சைத்தான் விலகி மலக்குமார்கள் நுழைகிறார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. குர்ஆன் என்பது ஒரு விருந்து என்பதாக சொன்னாங்க நாயகம். அந்த விருந்தை எடுத்து நம்ம சுவைக்க தயாராக